நாம ஹிட்ஸ் கண்ணால பார்த்தா போதும் பேசும்போது தான் ஒரு மணிரத்னம் மாதிரி பேசுறாரு. என்னை விட்டு உயிர் போனாலும் அது வண்டையிலேயே வதச்சிட்டாங்க எங்களை. உன்னை விட்டு நான் போக மாட்டேன். போற போக்க பார்த்தா இன்னைக்கு விடிய விடிய தூங்காம அங்க போனா எனக்கு அப்படியே வேர்த்து நதியா ஓடும். இங்க மட்டும் பண்ணிட்டு இருக்கா. அருமையான கலைஞர் எல்லாம் வளர்த்து விட்டாங்க, மக்களோட வசந்தமாக வந்து நின்னாங்க. வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நம்மைட்ஸ் நிகழ்ச்சியினோடாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான அவருடைய வந்துட்டு நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் சங்கர் புஷ்பராஜ். உங்களுக்கு தெரியும் நம்மைட்ஸ்ன்னு சொன்னாலே ஒரு வாரம் இலங்கையில் இருக்க சுயாதீன இசைக்கலைஞர்களின் படைப்புகள் மற்றும் இசைக்கலைஞர்களை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் எங்கேருந்து வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுனியாவிலிருந்து தான் வரோம். வவுனியாவில் இருக்க சூப்பரான இசைக்கலைஞர்களை தான் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் டு நம்ம ஹிட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரகை அப்படிங்கிற பாடல் பண்ண டீம்லேருந்து 2 பேர் இருக்காங்க, தனு மற்றும் திலக்ஷன் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ தனுவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது முதல் முறையாக உங்களை நம்ம டிவியில் பார்க்குற ரசிகர்களுக்காக வந்து உங்களை பற்றின ஒரு அறிமுகம், நீங்கள் யார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லிடுங்க. என் பேர் வந்து தனுஜன். என்ன சொல்கிறது, என்ன எல்லாரும் எஸ்பி தனுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு இருக்கனால எஸ்பி தனுன்னு கூப்பிடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இந்த பாட்டுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து வவுனியா தோணிக்கல்லேருந்து வர்றேன். ஓகே, சூப்பர். வவுனியாவில் இருக்கிற ஒரு பையன் ஸோ சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு இருக்கான். இப்போ தான் அவனோட ஒரு பாடல் வெளியாகி இருக்கு. ஸோ அவரோட சேர்ந்து இந்த பாடலில் ஃபீச்சரிங் பண்ண இன்னொரு ஆர்டிஸ்ட்டும் இருக்கார், அவரோட பேசிடலாம். ஆனால் அவரோட பேர் வந்து திலக்ஷன், ஆனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னென்னு அவரே சொல்லுவார். திலக்ஷன், உங்களை பற்றின ஒரு அறிமுகம். என்னோட பேர் டிலக்ஷன். எனக்கு இருக்க இன்னொரு பேர் கானா. பிகாஸ் நான் வந்து கானா மியூசிக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் லோக்கல் கானான்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். என்னுடைய யூடியூப் சேனல் நேம் வந்து லோக்கல் ஸ்டுடியோனே அப்படி வச்சுருக்கேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு ஏஜுக்கு அப்புறமா வந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே டெவலப் பண்ணி அப்படியே சாங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செய்ய ஆரம்பிச்சு இப்போ வவுனியாவில் ஒரு அளவு தலைக்கட்டு மாதிரி ஒரு அளவுக்கு வந்திருக்கோம். அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்களே சொல்கிறீங்க. ஓகே, கானா அப்படின்னா திலக்ஷன் ஒரு பையன் இருக்கான், அவன் நல்லா பாடுவான் அப்படிங்கிற அளவுக்கு ஊருக்குள்ள இருக்குது. சரி, ஓகே. நம்ம இட்ஸில் வந்து வெவ்வேறுபட்ட இசைக்கலைஞர்களை வந்து நம்ம எடுத்திருப்போம். இன்றைக்கி அதுவும் யங்ஸ்டர் ஒருத்தர் கானா மேலே ஆர்வமாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட தொடர்ந்து பேசலாம். அண்ட் இந்த தாரகை அப்படிங்கிற சாங் பற்றி பார்க்கும்போது இந்த பாட்டோட ஆரம்பம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த சாங்கோட ஃபஸ்ட்டு சீன் வந்து எங்கள் வீட்டில் தான் ஆரம்பிச்சிச்சு. ப்ரோ வந்து கொஞ்சம் லிரிக்ஸ் எழுதி வச்சுருந்தாரு, பட் டியூன் வந்து ஃபுல்லப் பண்ணி போடல. ஸோ டியூன் வந்து ஃபுல்லப் பண்ணி போடும்போது 2 பேருமே அவர் வந்து எங்கள் ஏரியா தான். ஸோ அவர் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ 2 பேருமே கதைச்சி கான்டாக்ட்லாம் எடுத்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டியூன் ஒன்று ஃபஸ்ட்டாக கம்போஸ் பண்ணி ஃபஸ்ட்டாகவே நல்ல மாதிரி வந்துச்சானா இல்லை தான், ரொம்ப கேவலமாக வந்துச்சு. அது அப்புறமா டியூன் எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வந்து ஒரு அளவுக்கு கொண்டு வந்து அதுக்கிட்ட கேப்புக்குள்ளே என்னோட கானா லேங்லாம் போட்டு அப்படியே ஒரு சாங்காக ஃபில்லப் பண்ணி எடுத்து. அப்போ ஆல்ரெடி நீங்கள் லிரிக் எழுதி முடிச்சிட்டிங்க. அதுக்கு 1 இயர் முன்னாடியே எழுதி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் தான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நான் வந்தப்போ அவரோட கெட்டப் அண்ட் லுக்கெல்லாம் பார்த்துட்டு அந்த சும்மா வைப்பில் இருக்கும்போது ஃபுல்லாக ஒரு ஹிப்ஹாப்பில் இருப்பீங்க அப்படின்னு பார்த்தே, பட் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டுக்கு லிரிக் 1 இயருக்கு முன்னாடியே எழுதிட்டீங்க. சின்ன வயசுலேருந்தே பாடிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு பாட்டு எழுதணும் நாமளே பண்ணணுங்கிற ஆர்வமே வந்துச்சு. இது வந்து பாட்டு எழுதணுன்ற ஆர்வம் வந்து எங்களோட சேரை பார்த்து, இப்போ நவராஜ் சேர் பார்த்து அவர் கவிதையெல்லாம் நல்லா எழுதுவார். அப்போ அவரை பார்த்து நானும் இப்படி எழுதினா என்ன அப்படின்ட்டு அப்படியே கவிதையை எழுதி இப்போ அது ஒரு பாட்டு மாதிரியே அப்படி எழுதி இப்போ ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதாவது இந்த உன்னை பற்றி எழுதும் போதெல்லாம் வரிகள் கூட கவிதையாக மாறுதுங்கிற மாதிரி ஒரு கவிதைன்னு எழுதி அது பாடலாக மாறி அதை பாட்டாகவும் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அவரோட பாடல் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது சொல்லிட்டார்ல, நீங்கள் இந்த கானாங்கிறதுக்குள்ளே எப்படி வந்தீங்க? நாங்கள் வந்து பேசிக்காக பஜனை செட். எங்கள் தோணிக்கல் ஏரியாவில் வந்து முத்துமாரியம்மன் கோயிலில் வந்து மார்கழி பஜனைனா ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் அதுக்குள்ளே இறங்கி ராமாஜெயம் பாடுறது தான் நம்ம பேசிக்கலி நம்ம வேக்கே அதுதான். ராமாஜெயம் பாடி டோலக் சவுண்டை கேட்டு ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணுமே அப்படின்னு இறங்கினது தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே. நாங்களும் பாட ஆரம்பிச்சது, பஜனையில் பாட ஆரம்பித்தோன்னே எல்லாம் கை தட்டினானுங்க, என்கரேஜ் பண்ணானுங்க. பஜனையில் மட்டும் பாடுவோம், வெளியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்து அப்படியே ஆல்பம் பண்ண எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி ஆல்பம் பண்ணி அது கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து சரி ஆல்பம் சாங் பண்ணி அப்படியே இண்டிபெண்ட்டாக மாறிடலான்னு அப்படியே ஒரு ட்ரைக்குள்ளே இறங்கி அப்படியே ஃபுல் ஃபார்மில் இறங்கியாச்சு. அவ்வளோதான். ஓகே, அப்போ இது வரைக்கும் கானா பேஸ் பண்ணி எத்தனை சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன்? இது வரைக்கும் நான் வந்து 5 சாங் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ரிலீஸ் பண்ணாமல் ஒரு 5-6 சாங் இருக்குது. கூடிய சீக்கிரமாக அப்படியே ஒன்றா ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஓகே, இப்போ பாடல் உங்களோட ஓன் சாங் இந்த தாரகைங்கிற பாடல் எழுதுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டீங்க.
பாடணுங்கிற ஆர்வம் எங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு? பாடணுன்ற ஆர்வம் தான் அது சின்ன வயசுலேருந்தே இருக்குண்ணா. இப்போ எங்களோட அம்மா நல்லா பாடுவா, அப்படியே அவாட்ட இருந்து அப்படியே ஊறி வந்திருக்கு. அதுதான். அப்போ இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாலே ஸ்டேஜ் ஏற்ற விட்டு பாட வச்சிருவாங்க அப்படியா? ஐயோ, ஸ்டேஜிலலாம் நான் ஏறினதே இல்லைண்ணா. அங்கே போனால் எனக்கு அப்படியே வேர்த்து நதியாக ஓடும். இங்கே மட்டும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காப்ல. பேசும்போது தான் கம்மியாக பேசுகிறீங்கல்ல, பாடும்போது நல்லா பாடுறீங்க. ஸோ எங்களுக்காக ஒரு பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இல்லை நீங்களே அடுத்து எழுதி வச்சிருக்க பாட்டில் ஏதாவது ஒரு 2 லைன். இப்போ ரீசெண்டாக வந்த பாட்டு தான் லவ் டுடேலேருந்து. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், சத்தியமா சொல்லிரண்டி உன்னை யாருக்கும் தர மாட்டேன். நீ இல்லா நேரம் அடியிறவே இல்லாவானமே, இரண்டும் இரண்டு போகும் சிறு வெளிச்சம் தேடி ஓடுவேன். உன்னில் தொலைந்த என்னை உடனே மீட்டு கொடு, இல்லை நீயும் என்னுள் அழகாய் உடனே கலந்து விடு. ஓகே, நான் அவ்வளோதானா? ஓகே, அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி பேசும்போது தான் ஒரு மணிரத்னம் மாதிரி பேசுகிறாரு, பாடும்போது ஸ்ரீராமாவே மாறிடுறாருங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான வாய்ஸில் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூரா அவரை பாட வச்சே கேட்டுக்கிட்டு இருக்க போகிறோம். ரைட், இப்போ அவர் பாடிட்டார் தானே, இப்போ நீங்கள் கானா சிங்கர்னு எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, அதனால வந்து நீங்களும் ஒரு கானால 2 லைன் எங்களுக்காக எடுத்து விடணும் இப்போ. ஓகே ஓகே. ஆடி போன அவனி அவ அல மயக்கும் தாவணி, ஆடி போன அவனி அவ அல மயக்கும் தாவணி, அவ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி. ஆடி போன அவனி அவ அல மயக்கும் தாவணி, வத்தி குச்சி இடுப்பத்த ஆட்டி நெஞ்சுக்குள்ள அடுப்பத்த மூட்டி, ஐயோ அம்மா என்ன அவ வாட்டி வதைக்கிறா, முட்டை முட்டை முள்ளியத்தம் காட்டி முன்ன பின்ன ரெட்ட ஜட ஆட்டி மல்லிப்பூ வாசனைய காட்டி மயக்குறா. சேர்ந்து வாழன்னா அடிக்கவா மாட்டு தோல் மேலும், சேர்ந்து வாழன்னா அடிக்கவா மாட்டு தோல் மேலும், வா வேண்டி கேடி நீ என்ன ஜோடி வாலில்லா காத்தாடி ஆடி போனேன். ஓகே, சூப்பராக. எனக்கு வந்து இது புதிய அனுபவமாக இருக்குது. ஏன்னா பல நிகழ்ச்சி பார்த்துட்டோம், நம்ம பல முறை இன்டர்வியூ பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, 2 பரிமாணத்துலேருந்து பாடிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஒரு லைன் பாடும்போது நீங்கள் கலங்கி போயிட்டீங்களா? அது என்ன லைன்? அது என்ன லைன்? ஏதோ ஒரு லைன் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு லைன் பாடும்போது அந்த லைனில் அப்படியே ஜாக் விட்டீங்க. பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி உங்களோட இந்த தாரகை பாட்டில் வந்து 2 பேரும் பாடியிருப்பீங்கல்ல, அதில் ஒவ்வொரு பிட் நீங்கள் பாடி முடியும், அப்படியே நீங்கள் பாடினதே சேர்த்து எனக்கு ஒருக்கா பாடுங்க பார்க்கலாம். காதல் தீய பத்த வச்ச மனசுக்குள்ள ஒன்ன வச்ச, இதயத்தை தச்ச, வாடி வாடி கிட்ட வாடி மாமன் பெத்த பொண்ணு, டீ கடைக்கு போவோமா ட்ரெடிஷனலா நீ வாமா, ஓஞ்சாக்கு நான் தாமா என் ரோஸ் நீ தான் டைட்டானிக் குயின்னு, கண்ணால பார்த்து நீ கதை படிச்ச, ஓ நெஞ்சோரம் என்ன சிற பிடிச்ச, காதல காட்டி வலை விரிச்ச, அடி உன்னால தன்னால மாறினம் கோய்ந்த, இலையில்லா கிளையின்னலே சிறகில்லா காக்கை நானே, நீ இல்லாத தருணம் என்னில் தீ மூட்டுதே, அடி பெண்ணே என் கண்ணே உன் காதல் போதும், அபிநயமான காதல் அதை தந்தால் போதும், என் வாழ்வும் அழகாய் மாறும், என் பயணம் நீளமாகும், என் உலகம் பெரிதாய் மாறும் உன்னாலே. மாலை வந்த வெண்ணிலவே மனதுக்குள் உன் நினைவே, நீ வந்து போனதும் ஏனடி. எனக்கு என்னமோ இன்னைக்கு நிகழ்ச்சி அந்தாக்ஷரி மாதிரி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். போகிற போக்க பார்த்தா இன்னைக்கு விடிய விடிய தூங்காமல் 2 பேரையும் பாட வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போதுமே ஸ்ரீலங்காவில் இருக்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பாப் சிங்கர்ஸ் இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி ரேப் சிங்கர்ஸ் இருப்பாங்க, மெலடி பாடுறவங்க இருப்பாங்க. பட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததில் வந்து கானா சிங்கர் ப்ளஸ் இங்கே ஒரு மெலடி சிங்கர் இருக்கார். இவர் மெலடியில் வேறு மாதிரி பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் கானாவில் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸில் வேறு மாதிரி போட்டு தாக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் ஆக்சுவலி பாடுறதெல்லாம் ஓகே.
என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா இல்லை படித்து முடிச்சிட்டீங்களா? ஒர்க் பண்ணுறீங்களா? வேலை இல்லாத பட்டதாரின்னு சொல்லலாது, வேலை இல்லாத பரதேசின்னு சொல்லலாம். அப்படியே காலேஜுக்கு ஃபோமை போட்டுட்டு அப்படியே சும்மா சுற்றிட்டு இருக்கேன். அப்படியே படியங்களோட சேர்ந்து விளையாடுறது, இப்படி கானா பிரதரோட சேர்ந்து பாட்டு பாடுறது, அப்படியே என்ன வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பாட வச்சு, அப்படியே சும்மா இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் விடுவோம். அவங்க ஃபன் பண்ணுறதெல்லாம் தாண்டி நீங்கள் நல்லா தான் பாடுறீங்க, அதில் எந்த மறுப்புக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன உங்களோட ஐடியா? ஃப்யூச்சரில் என்ன தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறது, ஃப்யூச்சரில் சிங்கர் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் அதை நாங்களாகவே உருவாக்கி கொண்டா நல்லான்ட்டு இப்போ அதை தான் செஞ்சிட்ருக்கோம். அப்படியே என்ன காலேஜ் போனால் எப்படியும் டீச்சர் ஆகிறது தான். பாடுற டீச்சர் இருப்பாங்களே, பேசாமல் பாட்டு டீச்சராக மாற்றிடுவோம் அவரை. சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ வவுனியாலே ஃபேமஸான ஒரு ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன். A level ஆர்ட்ஸ் படிச்சுட்ருக்கேன். ஃபைனல் இயர், ஜனவரி எக்ஸாம் எழுத போகிறேன். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஐடியா, என்னோடய ட்ரீம் வந்து கானாவில் வேறு லெவலில் போய் ரீச் ஆகணும், நிற்கணும், சொன்னால் பேர் தெரியணும். இதுதான் என்னோடய ஐடியா. ஸோ தொடர்ந்து சாங்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, அதான் உங்களோட ஐடியா. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் படித்து பட்டம் வாங்க போகிறாரு, நீங்கள் பாடி பட்டம் வாங்க போகிறீங்க, அப்படியா? ஓகே, பார்க்கலாம். இந்த தாரகை அப்படிங்கிற பாடல் முடிஞ்சு வேறு என்ன மாதிரியான பிளான் வச்சுருக்கிறீங்க செய்கிறதுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரொடியூசர் ஒரு ஆள் இப்போ தான் வந்து வந்து எங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. வந்து அவுட் சைட் வெளிநாட்டில் இருக்காரு. அவர் வந்து தனன் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், அவர் தான் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து தொடர்ந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒருக்கா சாங் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைப்பில் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மோடிஃபிகேஷனில் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் சாங்காக வந்து நாங்கள் இனிமேல் தொடர்ந்து பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ஸ் அண்ட் சிஸ்டர் அண்ட் பிரதர் ரிலேஷன்ஷிப் அப்படி அந்த மாதிரி ஒரு பெட்டனில் இப்போ இறங்க போகிறோம். இன்னும் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணல, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். தாரகை பாடலை பற்றி பார்க்கும்போது நம்ம முக்கியமாக பேச வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த பாடலோட இசையமைப்பு யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெனவோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் சன்ஷைடி ஆர்ஷி அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்காரு. நம்மைட்ஸ் ரசிகர்களுக்கு அவரை பழக்கமாக இருந்திருக்கும், ஏன்னா அவரோட பாடல்கள் நம்ம நிறைய வாட்டி நம்மைட்ஸ் நிகழ்ச்சியில் தந்திருக்கோம். ஸோ நீங்கள் 2 பேரும் அவரோட ஜாயிண்டான கதையை பற்றி சொல்லுங்கள் எனக்கு. ஓகே, எப்படின்னா ஸ்கெனோனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ஆர்ஜி ஜினு ரேப்பர். அவர் மூலமாக தான் எனக்கு வந்து ஸ்கெனோனா வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து ஸ்கெனோனாட்ட வந்து இது என்னோட 2வது சாங். இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் வந்தாரை வாழ வைக்கும் பவுனியான்னு ஒரு சாங் பண்ணியிருந்தேன், ப்ராப்பராக ரிலீஸ் ஆன சாங் தான். அந்த சாங் மூலமாக தான் ஸ்கெனோனா என்னோட ஜாயிண்ட் ஆனார். ஸோ இந்த சாங் வந்து நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணி நாங்கள் வந்து லிரிக்லாம் எழுதி டியூன்லாம் போட்டதுக்கப்புறம் எங்கே போகலான்னு ஐடியாவில் வரும்போது ஸ்கெனோனா கால் பண்ணேன், ஸ்டுடியோ வாங்கினாரு. அப்படியே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போனோம். 1 டேயில் ரெக்கார்ட் பண்ணி முடித்து மியூசிக்லாம் அரேஞ்ச் பண்ணி ட்ரக்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே மியூசிக் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி முடித்து எங்களுக்கு சாங் கையிலே தந்துட்டார். ரொம்ப அருமையான மியூசிக் டைரக்டர், ரொம்ப பாசக்காரரும் கூட. ஓகே, ஸ்கெனோவை பற்றி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ஸ்கெனோவோட இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு சொல்லிட்டாரு. ஸ்கெனோவை கூப்பிட்டு வச்சு கேட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் இந்நேரம் வந்து ஃபாரினில் இருக்கிறதுனால நம்ம அங்கேருந்தே அவர்கிட்ட ஒரு கிளிப்பை கேட்க போகிறோம். அவர் என்னெல்லாம் சொல்ல போகிறாரு, இவங்களோட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் ஸ்கெனோ சொல்லி கேட்டுட்டு வரலாம். Hi, this is me Sunshine Dahazi. So, Vasantham TV நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம், and especially to Shankar, என்னோட நீண்ட நாள் நண்பன். So, இந்த சாங் தாரகை பற்றி சொல்லணும்னா, first of all, நான் திலக்ஷன் பற்றி சொல்கிறேன். திலக்ஷன் கூட 2 சாங் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து லைக் வந்தாரை வாழ வைக்கும் பவுனியான்னு சொல்லி ஒரு சாங் பண்ணியிருந்தேன். So, it was like more in his idea. அதுக்கப்புறம் he called me the other day, we wanted to do like a fusion of Ghana rap மாதிரி and then or melody mix and this all this. I was like, okay. Now we're on studio on the Danujan and Dilakshan. So basically Dilakshan is Ghana. So on the Nike we did the basic recording of the lyrics. First time a melody check panni, we did it. And yarukkume pesa podigala, including me. Then I told them like I'm going to do something different or 1 week time couldn't solve it. So we did the recording and after 1 week. So adukaprom da indha song ellame. So song pandaniki we liked it, like enakku the song podichi, we did the mixing mastering and then or 1 week kalachi we did the music video and we didn't take much on a music video. It was like ஒரு நாள்லயே shooting எல்லாமே முடிஞ்சிச்சு. So my studio guys did the track like Jenny, Naveen and Ramesh எல்லாரும் பண்ணிருந்தாங்க. So I was like okay, so உங்களுக்கு இந்த சாங் பிடிக்கும் நம்புறேன். God bless you. Cheers, thank you, bye. தாரகை அப்படிங்கிற பாடலில் ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பாடலோட இசையமைப்பாளர் ஸ்கெனோ சொல்லி கேட்டுட்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடல் எழுதிடலாம், பாடிடலாம், ஆனால் வீடியோவில் நடிக்கவும் வேணும்ல.
அது மிகப்பெரிய கஷ்டமான இருக்குல்ல. அண்ட் அந்த தாரகை பாடல் எங்கே ஷூட் பண்ணாங்களோ அதே இடத்துல இருந்து தான் நாங்கள் இன்றைக்கி இந்த இன்டர்வியூ கொண்டு வந்திருக்கோம். ஸோ நடிப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு இந்த பாடல் நடிக்கும்போது உங்களுக்கு? இந்த பாட்டில் நடிக்கிறேன்டா என்னென்னு தெரியாமல் தான் சும்மா அப்படியே அங்கே இங்கேண்டு வானத்துலேருந்து குதிக்கிற மாதிரி, அப்புறம் என்னது சும்மா அங்கே இங்கே ஏதோ அசைஞ்சு தெரிஞ்சு நான் இந்த பாட்டை சும்மா வாய் அசைச்சிருக்கேன், அவ்வளோதான். இதில் பெருசாக என்னது நடிக்கலாம் இல்லை. அவர் தான் நல்லா நடித்து சிரித்து பாட்டை என்ஜாய் பண்ணி செஞ்சுருக்காரு. நான் அப்படியே சும்மா ஏதோ ஏனோ தானோன்ற மாதிரி நடிப்பெல்லாம் வரல, சும்மா செஞ்சுருக்கேன். ஏதோ செஞ்சுருக்கீங்க, அதை கேப்சர் பண்ணி போட்டுட்டாங்க, எடிட்டர் எடிட் பண்ணி போட்டார். சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை ஆக்சுவலி நான் வந்து பிளான் பண்ணி தான் வந்தேன். ஆக்சுவலி ரிஹர்சல்லாம் பார்த்தாச்சு. ஏன்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் காட்டினா தான் ஃபேன்ஸுக்கு நேராக உள்ளே போகும். ஸோ டல்லாக வச்சுட்டு சும்மா அங்கே பார்த்துட்டு சரி வராது தானே. ஆக்சுவலி நாங்கள் இப்படி பண்ணால் தான் அங்கே வந்து ரீச் ஆக முடியும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்து டிக்டாக் செஞ்ச அனுபவம் இருக்கிறதுனால, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அதை வச்சு கம்ஃபர்டபுளாக இருந்து பழகிருச்சு. ஓகே, என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க தானே, திரும்பி ஒரு பாட்டு ஓகே எங்களுக்காக என்ன பாடல் பாட போகிறீங்க? அவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து ஏற்கனவே வந்து பறையடி அப்படின்னு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த சாங்லேருந்து ஒரு சின்ன கிளிப் ஒன்று. ஓகே. செந்தமிழ் மொழியில் பாடுறேன் பாட்டு, என் பாட்டை கேட்டு நீ பாடு. தமிழ் அகராதி சொன்னது 1000 வர முறை, நம்முறை தமிழ் மர தலைமுறடா. வீழ்வது யாராக இருந்தாலும் வாழ்வது தமிழ் மொழியாகட்டும். தோல்வியை கண்டு நீ தளராத, ஜெயிச்சா உலகமே கை தட்டும். காலம் மாறினாலும் கலாச்சாரம் மாறாது, நம்ம உரிமை என்னைக்கும் நம்மளை விட்டு போகாது. தொலைஞ்ச பொருளை நீயும் தொலைச்ச இடத்தில் தேடிடா, தமிழனோட பறையடி கேட்குதாவும் காதில். எங்களோட பவரை பார்த்து எவனும் மோதல, பின்னாடி பேசலடா ஸ்டீலு சாமா வீசலடா. அப்படி இருந்து எங்களை பற்றி அட்டி விட்டுடுவேன். எதுக்குமே தௌலத்தில் எங்களுக்கு காலம் இல்லை, காலம் வந்தா ரூட்டை போட்டு தட்டி விட்டுடுவேன். தமிழினம் வாழணுமே, சொந்த மண்ணை ஆளணுமே, தாய் தமிழ என்னைக்குமே காத்து நிற்போமே. நம்மினம் மாறாது, என்னைக்குமே சாகாது, ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாம் வாழ வைப்போமே. உங்களோட பாடலை கேட்கும்போது எனக்கு வந்த ஒரு கேள்வி, எல்லா கலைத்துறையும் எல்லா இசை வடிவங்களும் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து மறைவு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஹிப்ஹாப்புங்கிற கலாச்சாரம் வந்து வெஸ்டர்ன் கலாச்சாரமாக இருந்தாலும் கூட நாம் பண்ணும்போது மோஸ்ட்லி நம்மளோட மொழி நடையில் தானே பண்ணுறோம். கானா அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங் ஏன் ரொம்பவுமே வட சென்னை தமிழை யூஸ் பண்ணி எழுதிட்டுருக்கீங்க அப்படி தெரிஞ்சுக்கலாம்? பிகாஸ் வந்து கானாவோட பிறப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னையில் மரண கானா அப்படிங்கிற ஒரு பேஸ்லேருந்து வந்தது தான். பேசிக்காகவே ஆரம்பத்துலேருந்து மரண கானானா ஒருத்தர் செத்துட்டாருன்னா அவர் வீட்டில் வாசலே இருந்து ஒரு குரூப்பாக இருந்து அவர் செத்த வீட்டுக்கு வந்த, அதாவது டெத் வீட்டுக்கு வந்த எல்லாரையுமே கொஞ்சம் சேட்லேருந்து கொஞ்சம் ஹாப்பியாக வர்றதுக்காக ஃபீல் பண்ணி பாடுறது வேறு கானா இருக்குது. மரண கானாலே 2 பிரிவு இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக பசங்கள்லாம் சேர்ந்து மஜாவாக பண்ணுறது இருக்குது. வந்து அப்படி இருந்து மேலே வந்து இன்றைக்கி வந்து கானா வந்து உலக ரீதியில் வந்து ரீச் ஆகிருக்கு. சூப்பர் சிங்கர் கானா சுதாகர், கானா அச்சு, கானா சரவணன், அப்படி எக்கச்சக்கமாக இருக்காங்க ஆர்டிஸ்ட். அப்படி லோக்கலில் இருந்து வந்ததுனால தான் கானா வோக்கல் எல்லாம் இவ்வளோ லோக்கலாக இருக்குது. எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் எந்த இசை வடிவமாக இருந்தாலும் அதில் எது நாம அப்படிங்கிறத வெளிப்படுத்தினா மட்டும்தான். நீங்கள் முதல்ல உங்களோட பாடலில் சொன்ன மாதிரி நாம் யாருங்கிறது வெளிப்படணும், நம்ம மொழிநடையில் இருந்து தான் அப்படிங்கிறத வந்து. அண்டு அவர் பாடிட்டார், நீங்கள் பாடவே இல்லை. ஏதோ நான் இருந்தேன் என்னுள்ளே காற்றாய் நீ கிடைத்தாய், காற்றை மொழி பெயர்த்தேன் அன்பே சொல் மூச்சை ஏன் பறித்தாய். உனக்கென்றே உயிர் கொண்டேன் அதில் ஏதும் மாற்றமில்லை, பிரிவென்றால் உறவுண்டு அதனாலே வாட்டமில்லை. உருகினேன் நான் உருகினேன் என்று உயிரில் பாதி கருகினேன். ஓ நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது.
இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட 2 பேர் இருந்தாங்க. இப்போ அதை தாண்டி இன்னும் 2 பேர் நம்ம கூட இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடலோட எடிட்டர், அது மட்டும் இல்லாமல் டிஓபி 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஜெனி சர்மா அவரோட வந்து நவீன் 2 பேர் தான் இருக்காங்க. வணக்கம். ஹாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ தாரகை அப்படிங்கிற பாடல் சொல்லும்போது ஆக்சுவலி இந்த பாடலில் டிஓபிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். சரியா? நீங்கள் மட்டும் தனியாக தான் இதில் ஃபுல் விஷுவலையும் எடுத்தீங்களா இல்லை வேறு யாரும் இருந்தாங்களா? நானும் ஸ்கெனவும் நானும் சேர்ந்து தான் ஃபுல்லாகவே எடுத்தது. ஃபுல்லாக நீங்களும் ஸ்கேனவும் சேர்ந்து தான் எடுத்தீங்க. நார்மலாக எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க? 1 டே தான் ஃபுல்லாகவே. 3 நாள் பிளான் போட்டது. அது டைம் கொஞ்சம் காணாத பட்சத்தில் 1 டே தான் எடுத்தது ஃபுல்லாக. 1 டேல எடுத்துறீங்க. உங்களெல்லாம் வச்சு 3 நாள் எடுக்கிறதால 1 டே போதும்னு நினச்சி எடுத்துருக்கீங்க. அது 1 டேலேயே வதச்சிட்டாங்க எங்களை, வேறு லெவலில் வச்சு செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலி இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதோ ஒரு ஸ்டோரி லைன் ஒன்று போயிருக்கும்ல, இதை தாண்டி ஒரு ஸ்டோரி லைன் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு ஒருக்கா. எப்படின்னா ஸ்டார்ட்டில் ஃபுல்லாகவே ஒரு கேர்ள் அவங்க தான் வந்து செஞ்சோம். அதுக்கப்புறம் நைட் ஷூட் பாய் 2 பேரும் ரப். அதோட ஃபுல்லாகவே நைட் முடிச்சுட்டு போவே 9-10 மணி ஆகிட்டு சம்திங். அப்படி கொஞ்சம் ஃபன்னாக போணுச்சு. ஆனால் கொஞ்சம் வதச்சிட்டாங்க. அந்த பாட்டு பாடினதில் யார் ரொம்ப உங்களை வதச்சதுன்னு சொல்லி எங்களோட கானா நல்லபடியாக நல்லா கலகலன்னு கழிச்சு கொண்டே இருப்பான். ஆனால் பேச்சும் வேண்டுவான். இப்படி செய்யடா அப்படி செய்யடான்னு சொல்லி பேச்சு வேண்டுவான். ஒரு மாதிரி செஞ்சு எடுத்துட்டான். ஓகே, இப்போ நீங்கள் வீடியோலாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங்க்கு உங்கள்கிட்ட தானே வந்திருக்கும். இந்த வதையை தாங்கின உங்களுக்கு அந்த வதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை, நான் ஷூட்டுக்கே நான் நேராக வந்திருந்தேன். நான் அப்போ ஷூட் பிளான் பண்ணியிருந்தது தானே. ஷூட்டுக்கு வந்திருக்கேக்கில் போயிங்களும் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தோம். அப்போ அவையில் வந்து ஓகே நடித்தது ஓகே. எடிட்டிங் போயிருக்க பிசியில் இருந்து பார்க்கத்தான் நிறைய பிரச்சனைகள். முதல் நாள் அதை எடிட் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் கிளிப்பெல்லாம் போட்டு செட் பண்ணிட்டோம். செட் பண்ணால் பிறகு தான் பார்த்தா தான் அடுத்த நாள் அண்ணா கால் பண்ணி சொல்கிறார் ஃபுட்டேஜ் திருப்பி மாற்றணுமெண்டு சொன்ன அப்புறம் தான் இது ரீஎடிட்டில் தான் இந்த இது ரிலீஸ் பண்ணது. நாங்கள் சரியாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரெடினா அதே ஃபுட்டேஜை வச்சு திரும்ப எடிட் பண்ணீங்களா? நாங்கள் கப்பல் வச்சு தான் முதல் ஆரம்பித்ததே. அது வந்து கப்பலே கட் பண்ணி தான் இவங்க கானாவையும் தனுஜனையும் வச்சு தான் செய்தோம் கடைசியாக. முதல்ல அவங்க 2 பேர் இருக்கல பாட்டுக்குள்ள ஃபுல்லாக அந்த ஸ்டோரி தான் ஸ்டோரி லைன் உண்டு. கேர்ள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்து கதைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது உண்மைக்கு ஸ்டோரியா இல்லை உன்னோட ஸ்டோரியா? என்னோட ஸ்டோரி தான். என்னோட ஸ்டோரி எண்டில் எழுதினோம். இப்படி சும்மா அண்ணா வலிக்கிட்டார் தானே, அப்போ அதுக்காக எழுதினோம், ஸ்பீடாக எழுதி செய்தது. அப்புறம் வந்து எல்லாம் ஓகே ஆகி எடிட் பண்ண கொண்டு போன அப்புறம் தான் தெரியும் இப்படி இந்த மாதிரி போட்டால் ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். வேண்டாம், எல்லாருமே ஸ்டோரி லைன் தான் போடுறாங்கன்றதுக்காக ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் பண்ணிச்சு. 2வது நாள் தான் ரெப்பரை காட்டுவாங்க, கானாவையும் தனுஜனையும் காட்டி இன்ட்ரோ பண்ணி காட்டுவோம்ன்றதுக்காக செய்தது. ஓகே, தாரகை பாடலோட ஷூட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருந்தீங்க. அண்டு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் பிளான் பண்ணும்போது சில சிக்கல்கள் வர்றதுக்கு வந்து எப்படியுமே தவிர்க்க முடியாது. என்ன தான் பர்ஃபெக்ட் பிளான் பண்ணியிருந்தாலுமே ஆன் ஸ்பாட்டில் சில விஷயங்கள் நடக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஷூட்டில் நடந்த ஆன் ஸ்பாட்டில் இல்லை மறக்க முடியாது இல்லை ரகலையான சம்பவம் இது? அப்படி சொல்லணுமெண்டா நாங்கள் எடுத்த ரொனின் வந்து ஃபுல் அப்செட், ஒர்க்கே பண்ணலை. எப்படி சொல்கிறது, 60 வயசு தாத்தா மாதிரி ஆடிக்கொண்டு இருந்தது. அது ஒரு ஜாதி. அப்படி ஒரு அது ஒரு இல்லை, பொதுவாக அந்த கிம்பல் ரொனின்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே ஆடாமல் எடுக்கிறது தானே. அது என்ன ஆடுற கிம்பிளை கொண்டாந்து எடுத்திருக்கீங்க நீங்கள்? அது வந்து எங்கட ரொனின் வந்து அன்றைக்கு ஒர்க் பண்ணலை, பேட்ரி ஏதோ அப்செட் ஆகிட்டு, அதால் வந்து பேட்ரி எடுக்க போன இடத்துல பேட்ரி இல்லாமல் போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராபுரம் போய் ஆண்ட்ராபுரத்தில் ரெண்டுக்கு தான் எடுத்தோம். ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அது ரொனியே இல்லை, அது வேற ஒரு ஏதோ ஒரு அது ரொனின் இல்லை, ரொனின் மாதிரி. அப்படியா? சரி, ஓகே. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கானா வந்து தனியாகவே பாடிக்கிட்டு இருந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானாவுக்கு ஒரு வாத்தியம் தேவை அப்படிங்கிறதுக்காக டோலக் வாசிக்கிறதுக்காக நம்ம வந்து ரினோவை கூப்பிட்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பாடுற பாடல்கள்லாம் அவர் அப்படியே விரலில் வாசித்து காட்ட போகிறாரு. ஸோ அதையும் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்க நீங்கள். கிராக்கில் மைக்க விட்டா கெட்டவன் கோயிந்தா வெல்த்தியா நீ பண்ணாதாண்டா டிக்டாக்கில் ஹிட்டாவன் தொடுக்கில் பேசாதடா சும்மாரி ஐயோ நாங்கள் எல்லாம் உனக்கு மேலே அந்த மாதிரி கோளாறு தட்டி விட்ட தகரடப்பா குசுமிங்கெல்லாம் பேசிதுப்பா அஜல் புஜல் தாஜ்மஹால் அமைக்க விட்டேன் அம்மாள் டுமால் கிராக்கில் மைக்க விட்டா கெட்டவன் கோயிந்தா வெல்த்தியா நீ பண்ணாதாண்டா டிக்டாக்கில் ஹிட்டாவன் டிக்டாக்கில் ஹிட்டாவன்
கரண்ட் இல்லைனாக்கா ஃபேனு சுத்தாது, காக்கா நைட்டில் கத்தாது. ஆமாமா துப்பாக்கி விஜய் படம் ஒழுவாத, ஓட்டப்படம் சலிக்காம அது ஓடும். ஆமாமா சாவுது சங்குதுங்கோ, பிள்ளைங்கள அப்புறமேட்டு ஸ்க்ரீனில் தேடுங்கோ. சாவுது சங்குதுங்கோ, பிள்ளைங்கள அப்புறமேட்டு ஸ்க்ரீனில் தேடுங்கோ. வேற மாதிரி பார்க்குறேன்னா கவரிமான்னு பரம்பரை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கோ நல்ல காலம் வரும் வர. வேற மாதிரி பார்க்குறேன்னா கவரிமான்னு பரம்பரை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கோ நல்ல நாள் வரும் வர. கிராக்கில் மைக்க விட்டா கேட்டவன் கோயந்தா வெல்த்தியா நீ பண்ணாதாண்டா, டிக்டாக்கில் இட்டவன் டிக்டாக்கில் இட்டவன். கானா பாடல் வந்து ரொம்ப சூப்பராக பாடிக்கிட்டு இருக்கார் நம்மளோட டிலக்ஷன். டிலக்ஷனுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ டிலக்ஷன் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மைட்ஸை பற்றி குட்டியாக ஒரு கானா பாடல் வந்து நம்ம முன்னாடியே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி பாட போகிறாரு. அதோடு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியை முடிச்சுக்கலான் இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு நம்மைட்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் விடைபெறும். நான் வந்து சங்கர் புஷ்பராஜன். இது உங்கள் நம்ம ஹிட்டு கையை தட்டு நண்பா நீ முன்னே வாடா, அருமையான ஷோவை பார்க்க வசந்தன் டிவி தானேடா. நம்ம ஹிட்டு வேற லெவலுடா, அல்டிமேட்டு தாறுமாறு அச்சு தூக்குடா. அருமையான கலைஞர் எல்லாம் வளர்த்து விட்டாங்க, மக்களோட வசந்தமாக வந்து நின்னாங்க. வானோ விடிஞ்சிடுச்சு காசுடா மேலத்தை, வாராண்டி தள்ளிக்கும் வேறாண்ட வச்சுக்கும். வசந்தம் வாராண்டி தள்ளிக்கும் நீ வேறாண்ட வச்சுக்கோ.